வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி மே 8ஆம் தேதி நடக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண பக்தர்களுக்கு 2 விதமான கட்டணச்சீட்டு அறிவிப்பு. 200 ரூபாய், 500 ரூபாய் கட்டணச்சீட்டை ஏப்ரல் 29 முதல் மே 2ஆம் தேதி வரை இணையதளங்களில் முன்பதிவு செய்து பெறலாம். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைந்ததால் மகிழ்ச்சியில் பிரியா விடை கொடுத்த மாணவ மாணவிகள். மீண்டும் அதே பள்ளியில் சந்திப்போமா என்ற ஏக்கத்தில் பிரிந்த சிலர். தனது 3 பாடல்களை குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியதற்கு இளையராஜா எதிர்ப்பு. 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு தயாரிப்பு நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸ். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான சட்ட நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல். ஓரிரு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையேயான சலசலப்பு குறைந்துவிட்டது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. எந்த குறையும் இல்லை, ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு குறைந்திருக்கிறது. இரு தலைவர்கள் ஒன்றாக மேடையில் அமர்வார்கள், பேசுவார்கள், மாநாட்டில் பங்கேற்பார்கள். மாநாட்டு பணிகள்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி பள்ளியில் மாணவரை அரிவாளால் வெட்டிய சக மாணவர். கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் பென்சில் தொடர்பான தகராறில் தாக்கிய போது ஆசிரியருக்கும் வெட்டு. பாளையங்கோட்டையில் மாணவன் வெட்டப்பட்ட பள்ளியில் வட்டாட்சியர் விசாரணை. மாணவருக்கு 3 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக உதவி ஆணையர் தகவல். அரிவாள் வெட்டு நடந்த ரோஸ்மேரி பள்ளியில் தங்களது பிள்ளைகளை பார்க்க குவிந்த பெற்றோரால் பரபரப்பு. மாணவர்களை அழைத்து பெற்றோரிடம் காண்பித்த பள்ளி நிர்வாகம். மாநில உரிமைகளை பாதுகாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அசோக் வர்தன் ஷெட்டி, நாகநாதன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியலமைப்பின் விதிகளை ஆராய்ந்து குழு மறுமதிப்பீடு செய்யும். மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டவற்றை மீட்டெடுக்கவும் குழு பரிந்துரைக்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பது குறித்து வழிமுறைகளை பரிந்துரை செய்தல். மாநில சுயாட்சி குறித்த விவாதத்தில் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக கருத்து சொல்லாமல் வெளிநடப்பு செய்தது கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவின் தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது என்றும், கொள்கை வேறு கூட்டணி வேறு என கூறுபவர்களின் கொள்கை இதுதானா என்றும் கேள்வி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநில உரிமைகளை காக்க தொடர்ந்து முயற்சிப்போம் என்றும், அதுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு அளிக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அவினேஷிடம் கேட்கலாம். அவினேஷ், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 110 விதியின் கீழ் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். குறிப்பாக மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு கொள்கையாளாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விதித்து வருவதாகவும், அந்த அடிப்படையில
மத்திய மாநில அரசுகளுடைய உரிமைகளை காக்கவும் மத்திய மாநில அரசுடைய உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான கூறுகளை ஆராய்ந்திட இன்று ஒரு உயர்மட்ட குழுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த உயர்மட்ட குழு இதை ஆராய்ந்து அதற்கான அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில ஒரு பசியால் வாடிய தவிக்கும் குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பது அந்த தாய்க்குத்தான் தெரியும் என்றும் அதனை டெல்லியில் இருக்கும் யாரோ ஒருவர் தீர்மானித்தால் அந்த தாய் பொங்கி எழுவாள் என்றும் எக்ஸ் வலைப்பக்கத்துல மீண்டும் அந்த முதலமைச்சர் பேசிய அந்த கருத்தை எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகளை செயல்படுத்த அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல இந்த 110 விதியின் கீழ் அறிவித்த அறிவிப்பின் காணொலியை பகிர்ந்து இதை மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், இது குறித்த விவரங்களுக்காக. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கும் விதமாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து பாஜக வெளிநடப்பு. மாநில சுயாட்சியால் நாட்டின் வலிமை குறைந்துவிடும் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது, இந்த தேசத்திற்கு விரோதமானது, வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல். அதனாலதான் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் மற்றும் திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் நீட்டிப்பு. நெல்லை மேட்டுப்பாளையம் ரயிலும் ஜூன் வரை இயக்கப்படும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். சென்னையில் பைக் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் 16 வயது சிறுவன் கைது. விபத்தில் முதியவர் காயமடைந்த நிலையில் பைக்கின் உரிமையாளரான சிறுவனின் தாயாரும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிப்பு. மே 2ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு. சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. ஏப்ரல் மாதத்தில் உள்ளிட்ட படங்களை இயக்கியவரும் நடிகருமான ஸ்டான்லி காலமானார். வளசரவாக்கம் மின்மயானத்தில் இன்று மாலை உடல் தகனம். அமெரிக்காவிலிருந்து வெற்றிகரமாக விண்வெளிக்கு சுற்றுலா சென்று திரும்பிய 6 பெண்கள். 11 நிமிட விண்வெளி பயணம் வாழ்வில் மறக்க முடியாதது என நிகழ்ச்சி. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சண்டிகரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. அடுத்தடுத்த தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா பஞ்சாப் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு அரிவாள் வெட்டு வரை சென்றுள்ளது. ஒரு மாணவனை மற்றொரு மாணவன் அரிவாளால் வெட்ட அதை தடுக்க சென்ற ஆசிரியருக்கும் வெட்டு விழுந்துள்ளது. மாணவர்களின் மோதலுக்கு என்ன காரணம்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மெரி மெட்ரிக் பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர். ஒரு மாதத்திற்கு முன்பு பேனா பென்சில் விவகாரத்தில் சிறிய அளவில் மாணவர்களிடையே கருத்து மோதல் ஏற்பட்டு அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர். இதனை அடுத்து வகுப்பாசிரியர் அந்த இருவரையும் தனித்தனியே வெவ்வேறு இடங்களில் வகுப்பறையில் அமர வைத்திருக்கிறார். எனினும் மாணவர்களுக்கிடையே மோதல் தீரவில்லை. இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த ஒரு மாணவன் புத்தக பையில் அரிவாளை மறைத்து எடுத்து வந்துள்ளார். இன்று காலையில் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை தான் கொண்டு வந்த அரிவாளால் வெட்டி இருக்கிறார். இதில் அந்த மாணவனுக்கு கையில் வெட்டு விழுந்துள்ளது. இதனை தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கும் கையில் அரிவாள் வெட்டு விழுந்தது. இந்த சம்பவத்தால் அலறிய மாணவர்கள் சத்தம் கேட்டு அருகே இருந்த ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் என பலரும் உள்ளே ஓடி வந்து அரிவாளுடன் நின்றிருந்த மாணவனை பிடித்து அவனிடமிருந்து அரிவாளை பறித்துள்ளனர்.
மேலும் காயமடைந்த மாணவன் மற்றும் ஆசிரியரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் தலைமையில் ஏராளமான போலீசார் பள்ளிக்கு வந்து விசாரணையை தொடங்கினர். அரிவாள் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணையும் நடத்தப்பட்டது. 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே சிறிய அளவில் ஏற்பட்ட மோதல் தற்போது அரிவாள் வெட்டு சம்பவம் வரை சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து ஸ்கூல் பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாம வந்திருக்காங்க 2 பேரும். அதுல ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து அருவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலா இருக்காரு, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த தாக்கின பையனையும் நாங்கள் வந்து ஜூனியர்னால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் வந்து ஒப்படைப்போம். வெட்டப்பட்ட மாணவனும் வெட்டிய மாணவனும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் போலீசார் கூடுதல் கவனத்துடன் இந்த விவகாரத்தை கையாண்டு வருகின்றனர். பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவன் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து மற்ற மாணவர்களின் பெற்றோர் பள்ளி முன்பு குவிய தொடங்கினர். பின்னர் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று அனைத்து மாணவர்களையும் வரிசையாக நிற்க வைத்து பெற்றோரை சந்திக்க பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்தது. சம்பவம் நடந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களை மட்டுமே பெற்றோருடன் அனுப்ப திட்டமிடப்பட்ட நிலையில் மற்ற பெற்றோரின் விருப்பத்தின் பேரில் அவர்களது பிள்ளைகளையும் பள்ளியிலிருந்து அனுப்பி வைத்தனர். மாணவர்கள் கையில் ஆயுதமே வரக்கூடாது என்ற வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று நெல்லையில் மாணவர்களிடையேயான மோதலில் பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடு மண்டையில வெட்டியிருக்கான், சோல்டர்ல இங்க வெட்டியிருக்கான். இங்க வெட்டினது களத்துல வெட்டியிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும். பையன் என்னுடைய தம்பி வந்து கிட்னி ஃபெயிலியர். அவன் அந்த டயல்சன் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை அவன் ஒன்னு இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால அவன் ஒருத்தனையும் நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம். பாத்துங்க, கவர்மெண்ட் அரிசியை தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்காக ஹெல்ப் பண்ணது அந்த ரூபாய் வச்சுதான் நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு அவனுக்கு யாரு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லி அவனை ஒருத்தர் நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு மோட்டிவ் நடக்குன்னா அந்த ஸ்கூல்ல என்ன கவனிச்சிட்டு இருந்தாங்க? பேக்கில் அருவாளை வச்சு கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து அந்த அருவாளை எடுத்து வெட்டுற அளவுக்கு இவன் இங்க பாக்க இருந்திருக்கான். அவன் நினைச்சுக்கான் ஏதோ கட்டையை வச்சு அடிச்சுட்டான் போல அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா சட்டை ஃபுல்லா ரத்தம் வந்திருக்கு. ஆசிரியர்கள் பிள்ளைகளை கவனமா பாப்பாங்க, அந்த நம்பிக்கையில தான் நாங்க அனுப்புதோம். எங்க பிள்ளைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க, நாங்க எங்க போய் இது பண்ணோம். இனிமே மாணவ கையில ஆயுதங்களே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க தயவு செய்து. தாக்குதலில் ஈடுபட்ட மாணவன் திட்டமிட்டே இதனை செய்த நிலையில் காவல்துறையினர் பென்சில் பிரச்சனை என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை சந்தேகம் தெரிவித்துள்ளார். பையனுக்கு வந்து தலையிலையும் கையிலையும் வந்து நல்லா அருவாள் ஆழமா வெட்டியிருக்கான். அதுல வந்து ஸ்டிச்சிங் மட்டும் லைட்டா போட்டு வச்சிருக்கு. இன்னும் ஆபரேஷன் பண்ணி தான் அது இது பண்ணணுங்கிறாங்க. மோட்டிவ் வந்து ஒன்னும் தெளிவா சொல்ல மாட்டேங்காங்க. பென்சில் பிரச்சனை மட்டும் சொல்றாங்க. இன்னும் உள்ள எனக்கு வந்து அது தோணல. இது ஒரு பென்சில்னால ஒரு பையன் வந்து தானா கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அருவாளை கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான். அவன் ஸ்கூல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்து கொண்டு வந்து மோட்டிவ் அன்னைக்கு வெட்டணும்னு வெட்டியிருக்கான். அப்படிங்கும்போது ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு.